அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒக்கினவா அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட புதிய ஒக்கினவா ஐபிரைஸ் அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒக்கினவா அப்படின்னு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒக்கினவா ஐபிரைஸ் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கூட்டர் வந்து இந்தியா லான்ச் பண்ண போறதாகவும் அதுக்கான புக்கிங் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேட்ச்ல வந்து 500 ஸ்கூட்டர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க புக்கிங் ஓப்பன் பண்ணி 15 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒக்கினவாவோட ஐபிரைஸ் அப்படின்ற ஸ்கூட்டர் வந்து 500 ஸ்கூட்டர்ல 450 ஸ்கூட்டர் வந்து புக் ஆயிருச்சு. இதுல அவங்க முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் புக் பண்ண ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரு அப்படின்னா இந்தியன் நேவி சேர்ந்தவங்க தான் வந்து இந்த ஒக்கினவா ஐபிரைஸ் அப்படின்ற ஸ்கூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாவே வந்து மாறிடுச்சு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒக்கினவா ஐபிரைஸ் அப்படின்ற ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்கூட்டர்ல என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பேட்டரி. இந்த வண்டியோட பேட்டரி பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவபிள் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூட்டர் பக்கத்துல தான் வந்து சார்ஜரை போட்டு சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இதே வந்து இந்த ஒக்கினவா ஐபிரைஸ் அப்படின்ற ஸ்கூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவபிள் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நம்ம ஸ்கூட்டர் பக்கத்திலேயே வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம பேட்டரி தனியாக கழட்ட முடியும் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம கிட்ட இருக்க சார்ஜிங் பாயிண்ட்ல வந்து சார்ஜர்ஸ் பிளக் பண்ணி இந்த பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வண்டியோட டிராவலிங் டிஸ்டன்ஸ். இந்த வண்டியோட பேட்டரி வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வண்டியில வந்து ஒரு 160 கிலோமீட்டர்ல இருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீட் பொறுத்தவரை 60 கிலோமீட்டர்ல இருந்து 75 கிலோமீட்டர் வரையும் கூட நம்ம ஸ்பீட் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆப். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒக்கினவா எக்கோ ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து நம்ம போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா பல டேட்டாஸ் வந்து இந்த ஆப்ஸ் மூலமா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட பேட்டரி கண்டிஷன்ஸ், அதாவது வந்து வண்டியோட பேட்டரி வந்து நல்லா இருக்கா இல்ல வந்து ரிப்பேர் ஆகிற கண்டிஷன் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து வண்டியோட சர்வீஸ் இன்டர்வல், நீங்க எப்ப சர்வீஸ் பண்ணீங்க வண்டியை, அடுத்த சர்வீஸ் வந்து எப்ப பண்ணணும், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த ஆப் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட பேட்டரி சார்ஜிங் டைம். இதை பத்தி அவங்க அபிஷியலா வந்து எதுவுமே சொல்லல. அதாவது இந்த வண்டியோட பேட்டரி வந்து ஒன்ஸ் ஃபுல்லா சார்ஜ் பண்ணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது வந்து அவங்க தெளிவா சொல்லல. ஆனா வந்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய ஒக்கினவா பிரைஸ் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வேரியண்டோட விலையோட 70,000 ரூபாய் வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸோட விலைக்கே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெல்லியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கே வந்து 1,15,000 ரூபாய் வந்து வண்டியோட விலை வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே வந்து சென்னையோட ஆன் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து 1,25,000 வந்து தாண்டிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்பெக்ஸ் எதுவுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணல. வீல் மற்றும் டயர் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து பிரேக்கிங் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீல்ல பார்த்தோம் அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல், அதுவும் தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.